ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான இயர்லி ஸ்டடி பிளானர் பார்த்துட்ருக்கோம் கைஸ். ஓகேங்களா? அதில் வீடியோ நம்பர் 20ல் அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் உடைய ப்ரிலிம்ஸ் லெவல் வந்து நம்ம பார்க்கணும் கைஸ். ஓகே, அதில் நம்மளோட மொபைல் ஆப் உடைய நேம், வெப்சைட்டோட நேம் எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், பெய்டு கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, அண்ட் நம்மளுடைய மொபைல் ஆப்பில் பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் வீடியோ கோர்ஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வெறும் 699 ருபீஸ்க்கு போயிட்டுருக்கு. நம்மளோட இதில் போய் செக் பண்ணிக்கோங்க, வெப்சைட் அண்ட் மொபைல் ஆப்பில் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆஃபர் வந்துட்டு இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் எல்லாமே அப்டேட் ஆகிடும் கைஸ். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. Okay guys, so let me move on to the first question guys. First question என்ன இருக்குன்னு பார்ப்போம். A trade has 80 kg of rice, part of which he sells at 14% profit and the rest at 24% profit. Okay, he gains 20% on the whole. What is the quantity sold at 24% profit அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன் guys. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு கீழே வருது. பட் இந்த வந்துட்டு ஒரு 14% ப்ராஃபிட், 24% ரெண்டையும் சேர்த்து விற்கும் போது 20% இந்த மாதிரி மிக்ஸ்டர், ரெண்டு இதை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம மிக்ஸ்டர் அண்ட் அலிகேஷன்ஸ் மெத்தடை இதில் யூஸ் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது 14% ப்ராஃபிட், 24% ப்ராஃபிட் ரெண்டையும் சேர்த்து விற்கும் போது 20%. அதாவது இங்கே ப்ராஃபிட் போடுறீங்கன்னா எல்லாமே ப்ராஃபிட் போடணும். அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ப்ராஃபிட்டை போட்டுட்டு இதில் காஸ்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி போடக்கூடாது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி திரும்பியும் ப்ராஃபிட் தான் போடுறீங்க. போட்டுட்டீங்களா? அடுத்தது 24 - 20 எவ்வளவு? 4. 20 - 14 எவ்வளவு? 6. வாட் இஸ் த குவான்டிட்டி சோல்ட் அட் 24% ப்ராஃபிட் அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தமாக எவ்வளோ இருக்கு? 80 kg of rice இருக்கு. 6 + 4 எவ்வளோ கைஸ்? 10 part. ஸோ 10 part உடைய வேல்யூங்கிறது 80 kg. அப்போ 1 part உடைய வேல்யூ என்னது? 8 kg. அப்போ 6 part உடைய வேல்யூ என்னது? 6 × 8, that is 48 kg. ஸோ இதுதானே 24%க்கு நேராக இருக்கு. ஸோ 48 kg அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் கைஸ். அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். If the difference between the compound interest at 20% for 3 years and 2 years respectively is rupees 4,464, then find the sum invested அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 3 years 2 yearsக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. சம் என்னன்னு கேட்டிருக்காங்க கைஸ். ஓகேங்களா? ஜென்ரலா பார்த்தீங்கன்னா 20% பொறுத்த வரைக்கும் ஃபார் 2 years அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 12 உடைய ஸ்கொயர் என்னது கைஸ்? 144. அதுல அந்த 100th டேர்மை விட்டுருங்க, 144ல் 1 விட்டுருங்க. ஸோ 44%. அடுத்தது 3 yearsக்குன்னு பார்த்தீங்கன்னா 20% ஃபார் 3 years. இது வந்து 12 ஸ்கொயர், அதுல 3rd டேர்மை விட்டுறணும், ஆர் 3rd டேர்ம் வந்து விட்டுறணும். அதே மாதிரி இப்போ 12 கியூப் என்னது கைஸ்? 1728. அதுல 1 விட்டுருங்க, லாஸ்ட் டேர்மை விட்டுருங்க. ஓகேங்களா? லாஸ்ட் டேர்மை விட்டுட்டீங்கன்னா எவ்வளோ வரும்? 1 விட்டுட்டீங்கன்னா 728. ஸோ 72.8%. இது மாதிரி க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க கைஸ். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 72.8 - 44 அப்படிங்கிறது எவ்வளோ கைஸ்? 8. 12 - 4 is 8. This will become so 28.8. அப்போ 28.8% வந்துட்டு 4464ன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவை சம் அப்படிங்கிறது 100%. அது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு we want x, right? So 28.8 into x by 28.8 into x is equal to 100 into 4464ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து into 10ஆல மல்டிப்ளை பண்ணி into 10ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 288 ஆகுது. into 10ஆல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டிவைடட் பை 10 பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஒரு 10 ஆட் பண்ணிக்கோங்க. 100 into 10 into 4464 is equal to 288 into x. ஓகேங்களா? ஃபைன் கைஸ். ஸோ 4 டேபிளால நம்மளால ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்த்தீங்கன்னா 7 4 28 72. இது 1 1
1 திருப்பி 24ங்கும் போது 6 திருப்பி இது வந்து 72 9 டேபிளால கேன்சல் பண்ண முடியும். இது 9 மல்டிபிளா இருக்கான்னு பாருங்க. 3 9 எஸ் திஸ் இஸ் ஆல்சோ 9 மல்டிபிள் தான். ஸோ இது 8 இதை 9ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 1 9 is 9 21ங்கும் போது 2 9s are 18 திரும்பி 14 8ஆல இது டிவைட் ஆகுமான்னு பாருங்க. 8ஆல டிவைட் ஆகாது. 4ஆல டிவைட் ஆகுமாங்கிறத பார்ப்போமா? எஸ் 4ஆல டிவைட் ஆகும். அப்போ இது 2 ஆயிடும். இது வந்து 60 சாரி 4 டேபிளால பண்ணும்போது 31 ஓகேங்களா. இது 31 ஆயிடுது. திரும்பி இந்த 2 வந்து இங்க 5 ஆயிடும். ஸோ 500 into 31 into 500 அப்படிங்கும்போது 31 உடைய ஆஃப் என்னது கேஸ் 15.5. ஸோ 155.00 that means 15,500 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் கைஸ். ஓகேங்களா. Fine, so let me move on to the next question பார்ப்போம் guys. Speed of the boat in still water is 4 times that of the speed of the current அப்படிங்கிறாங்க. Speed of the current அப்படின்னா speed of the stream. So speed of the boat is to speed of the stream. Correct தானே guys? Boat is to stream வந்து எவ்வளோ guys? The boat in still water is 4 times that of the speed of the current அப்படிங்கிறாங்க. அப்போ இது 4 part அப்படின்னா இது 1 part அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. And a boat can row 160 km downstream distance in 16 hours. So speed உடைய formula என்னது? Distance by time. So downstream speed அப்படிங்கிறது என்னது? 160 by 16 that is equal to 16 km per hour. Downstream speed உடைய formula என்னது? Speed of the boat plus speed of the stream. அது எவ்வளோ guys? 5 part 4 part plus 1 part is sorry this is 10. 160 by 16 is 10. So 4 part plus 1 part is 5 part. 5 part உடைய value 10 அப்படின்னா 1 part உடைய value 2 கரெக்ட் தானே கைஸ்? இது வந்து என்னது? டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. இது டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படிங்கிறது என்னது? ஸ்பீட் ஆஃப் த போட் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். 4 part minus 1 part எவ்வளோ கைஸ்? 3 part. 5 part 10னா இது into 2. அப்போ 3 part வந்து into 2 that is 6. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? Find the time taken by the boat to cover 132 km distance upstream அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைம் உடைய ஃபார்முலா என்னது? distance by speed. distance எவ்வளவு? 132. upstream speed என்னது? 6. so 132 by 6 அப்படிங்கும்போது 6 2s are 12 22. so 22 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். so the question என்னதுன்னு பார்த்தீங்கன்னா x y and z can do the work together in 24 days. okay. y and z can do it together in 48 days. okay. If the ratio of the time taken by x and y is 1:3, then find the difference between the work done by x and z alone அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஃபைன் guys. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா x y z ஜென்ரலாக நம்ம எப்படி போடுவோம்? டைம், ஒர்க்கு, எஃபிஷியன்சி இந்த மாதிரி ஒரு டேபுலர் காலம் போட்டுப்போம். எக்ஸ் ஒய் இசட் சேர்ந்து 24 days, ஒய்யும் இசட்டும் சேர்ந்து 48 days. ரேஷியோ ஆஃப் த டைம் டேக்கன் பை ஓகேங்களா எக்ஸ் ஒய் இசட்னு தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தோட எல்சிஎம் என்னது? 48. ஸோ நான் 48னே நான் போட்டுக்கிறேன் கைஸ். ஓகே. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் பை எக்ஸ் அண்ட் ஒய் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? 1:3ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா. டைம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபிஷியன்சியா கைஸ். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் எக்ஸ் இஸ் டு எஃபிஷியன்சி ஆஃப் ஒய் அப்படிங்கிறது 3:1 ஆயிடுமா? 3 part is to 1 part அப்படின்னு ஆயிடும். அது அப்படியே வச்சுக்கோங்க. 48 by 24 என்னது? 2. 48 by 48 என்னது? 1. இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் எக்ஸ் வந்து 3 part அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சிருக்கோம். இப்போ நான் இந்த இடத்துல 3ன்னு வைக்க முடியாது. ஏன்னா 3 சேர்ந்து நமக்கு 3 சேர்ந்த எஃபிஷியன்சியே நமக்கு 3 சேர்ந்த எஃபிஷியன்சி எவ்வளவுதான் இருக்கு? 2 தான் இருக்கு. அப்போ நம்ம எக்ஸோட எஃபிஷியன்சியை 3ன்னு எடுத்துக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை 3:1ன்னு எடுத்துக்கலாம். ஆர் என்ன பண்ணுவோம்னா இந்த 3யை நான் இந்த சைடு கீழே கொண்டு போறேன்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல 1 ஆயிடும். 1:1/3 ஆயிடுமா? இதை இந்த சைடு கொண்டு போறேன்னா ஆப்வியஸ்லி டினாமினேட்டர்ல தான் வரும். ஸோ 1:1/3 வருமா எஃபிஷியன்சி? ஸோ நான் இதை வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். 1 part அப்படின்னு எடுத்துக்கிறேன்.
இதை வந்து 1/3 பார்ட்னு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா, புரியுதுங்களா? இது 1 பார்ட், இது வந்து 1/3 பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப என்ன இருக்கு, YZ சேர்ந்த எஃபிஷியன்சி 1 இருக்கா. சோ 1/3 பிளஸ் Z is equal to 1. அப்ப Z ஓட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும், 1 minus 1/3, that is 2/3 வருமா. அப்ப இது 2/3 ஆயிடும். கரெக்ட் தானே கைஸ், இது 2/3 ஆயிடும். இப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா கைஸ். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஒர்க் டன் பை difference between the work done by X and Z alone ன்னு கேட்டிருக்காங்க. இப்ப X எவ்வளவு டேஸ் எடுத்துப்பாங்க, 48/1. so X வந்துட்டு நிமிஷம், X வந்து எவ்வளவு டேஸ் எடுத்துப்பாங்க, 48 டேஸ். அடுத்தது Z எடுத்துக்கோங்க. Z வந்து என்னது, 48/2/3. so இது மேல 3 போயிடும். அப்ப 24 ஆயிடுமா. 24 into 3 எவ்வளவு கைஸ், 20 into 3 is 60, 4 into 3 is 12, so 72. so இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது கைஸ், 72 minus 48, 12 minus 8 எவ்வளவு, 4, 6 minus 4 எவ்வளவு, 24. அப்ப என்ன கைஸ் ஆன்சர், 24 டேஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரியுதுங்களா கைஸ்? அதாவது நமக்கு இது ரெண்டுத்தோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிருச்சு. இப்ப எக்ஸோட எஃபிஷியன்சி அப்படிங்கிறது எக்ஸ் ஒய் இசட் 3 பேர் சேர்ந்தது தான் 2a. அப்ப எக்ஸோட எஃபிஷியன்சிங்கிறது அதை விட கம்மியா தான் இருக்கணும். ஓகேங்களா, நான் இப்போ இதை வந்து நான் இங்க எனக்கு எஃபிஷியன்சி 3:1 வருது. இதை நான் 3ன்னு எடுத்துக்க முடியாது, ஏன்னா 3 சேர்ந்தே 2 வரதுனால இதை நான் 1 இதை இந்த சைட் கொண்டு போயிடுறேன். ஸோ 1:1/3 வரும்போது ஈஸியா வேலை முடிஞ்சிடுது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஈஸியா நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். ஓகே ஃபைன். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட். ஓகே, இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின் இஸ் 360 மீட்டர். இது வந்து குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2ன்னு கொடுத்துருக்காங்க கைஸ். இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குவான்டிட்டி 2 அப்படிங்கறதும் என்னன்னு கொடுத்துட்டாங்க. இதே இது உங்களுக்கு மெயின்ஸ் லெவல்னா குவான்டிட்டி 2ங்கிறதும் ஒரு கொஸ்டினா கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா, ஃபைன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, if the length of the train வந்து 360 மீட்டர்னா can cross a tunnel in 25 seconds and can cross a pole in 18 seconds அப்படின்னு இருக்கு. find the length of the tunnel அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா, ஃபைன் கைஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்பீட் உடைய ஃபார்முலா என்னது கைஸ், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டா? இதே இது டிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலா அப்படிங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலா இஸ் ஸ்பீட் இன்டு டைம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம், பட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட் அண்ட் இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். இஃப் த ரிமைனிங் எல்லாமே கான்ஸ்டன்டா இருக்கு. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட்னா டைம் கான்ஸ்டன்டா இருக்கணும். இங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம்னா ஸ்பீடு கான்ஸ்டன்டா இருக்கணும். சம்திங் லைக் தட். ஓகேங்களா கைஸ், ஃபைன். சோ இப்போ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த டனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பார்க்கும்போது இப்போ ஒரு டனல இப்போ ஒரு ட்ரெயினுடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா அந்த ட்ரெயினுடைய லென்த் பிளஸ் வேற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட பெருசா கிராஸ் பண்ணுதுன்னா அதோடைய லென்த்தையும் எடுத்துக்கணும். இங்க டனலை கிராஸ் பண்ணுதுன்னா அதோட எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த ட்ரெயின் பிளஸ் லென்த் ஆஃப் த டனலா இருக்கும். ஓகேங்களா, பட் போல் அப்படிங்கும் போது போலுக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸே இருக்காது. போல் அப்படிங்கிறது என்னது கைஸ், ஒரு சும்மா ஒரு சின்னதா ஒரு இவ்வளோண்டு இருக்கும், நீளமா இருக்கும், அப்படிதானே கைஸ். அதுக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்காது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது கைஸ், இப்போ 18 செகண்ட்ஸ் டைம்ல அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கோம்னா 360 மீட்டர் டிராவல் பண்ணியிருக்கோம். அதோட டிஸ்டன்ஸ் அதுவா தான் இருக்கணும். ஏன்னா என்ன சொல்றது கைஸ், போல கிராஸ் பண்ணும்போது அதோட டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த ட்ரெயின். அவ்வளவுதான். புரியுதுங்களா கைஸ்? போல கிராஸ் பண்ணும்போது போல பொறுத்த வரைக்கும் போல கிராஸ் பண்ணும்போது அதோட டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த ட்ரெயின். ஓகேங்களா கைஸ்? இதே இது ஒரு டனலை கிராஸ் பண்ணும்போது அதோட டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ட்ரெயின் பிளஸ் லென்த் ஆஃப் டனல். ரெண்டும் சேர்ந்து வரும். புரியுதுங்களா கைஸ்? இது ரெண்டும் சேர்ந்ததுதான் இதோட இதுவா இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன தேவை, லென்த் ஆஃப் த டனல் தேவை. அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், லென்த் ஆஃப் த டனல் தேவைங்கும் போது நம்ம இந்த லென்த் ஆஃப் த ட்ரெயின் இப்போ இதுக்கு என்ன டைம் கொடுத்துருக்காங்க கைஸ், 25 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா. அப்போ 25 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது டனலை கிராஸ் பண்றதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் அப்போ உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா கைஸ்? இவங்க கொடுத்துருக்கிறது கேன் கிராஸ் த டனல் இன் 25 செகண்ட்ஸ்னா இட் இன்க்ளூட் லென்த் ஆஃப் த ட்ரெயின் பிளஸ் லென்த் ஆஃப் த டனல். ஓகேயா? அப்போ 25 செகண்ட்ஸ்ல எவ்வளோ ஆகும், 18 into 20 வந்து 360 மீட்டரா. அப்போ இது into 20 எவ்வளோ கைஸ், 500 மீட்டர். பட் இது வந்து என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ்.
total distance அப்படிங்கிறது என்னது length of the train plus length of the tunnel. Total length of the trainங்கிறது எவ்வளவு 360 மீட்டர். அப்ப length of the tunnel எவ்வளவு guys 500 minus 360 meter, that is equal to 140 meter அப்படிங்கிறதா அதோடைய ஆன்சர். So quantity 1 140 மீட்டர்னா quantity 2 200ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப quantity 1 is less than quantity 2 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். It's as simple as that. Okay, fine guys. And இது இன்னொரு விஷயம் நான் இங்க உங்களுக்கு சொன்னேன்ல, distance is directly proportional to speed, distance is directly proportional to time ன்னு ஒரு விஷயம் சொன்னேன்ல, இது இங்க எப்படி அப்ளை பண்ணலாம்னா, அதாவது நீங்க டைரக்டாவே இங்க வந்து உங்களுக்கு ஸ்பீடை பத்தி ஒரு விஷயமே கொடுக்கல, ஸோ ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட் நம்மளே எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கிற பட்சத்துல டைரக்டா 25 செகண்ட்ஸ் அப்படிங்கறத இங்க எடுத்துக்காம இது ரெண்டுத்தோடைய டிஃபரன்ஸே நீங்க எடுத்துக்கலாம். ஆல்டர்னேட் மெத்தட். ஓகேங்களா, என்னதுன்னா ஏன்னா டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுத்தோடைய டிஃபரன்ஸ் என்னது 25 minus 8 எவ்வளவு 7 seconds. 18 seconds 360 மீட்டர்னா 7 seconds எவ்வளவா இருக்கும் 7 into 20, that is 140 meter அப்படின்னு ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். because you should know distance is directly proportional to time if the speed is constant. இங்க ஸ்பீடை பத்தியே பேசல, ஸோ it is constant அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கறது எப்படி எடுக்கிறீங்க, இது ரெண்டுத்தோடைய டிஃபரன்ஸ். இதோட லைக் இதோட டைம் அப்படிங்கிறது இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் எடுத்துட்டீங்கனால டைரக்டாவே கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ 25 இங்க கொடுத்துருக்காங்க, 25 minus 18 எவ்வளவு 7. ஸோ இந்த ஸ்டெப்பே ஆக்சுவலி உங்களுக்கு தேவைப்படாது. 7 செகண்ட் எவ்வளவு 140. ஸோ 140 இஸ் ஆன்சர்னு சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். ஓகே ஃபைன். ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். An article sold at X percentage loss for rupees 10,800 and sold at same percentage profit for rupees 13,200. Then find the cost price of the article அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ரெண்டு செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு செல்லிங் பிரைஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு சினாரியோ சொல்றேன் கைஸ், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். காஸ்ட் பிரைஸ் வந்து ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க கைஸ். ஓகேங்களா, இதுல ஒரு என்ன சொல்றது கைஸ், ஒரு 10% லாஸ் ஆகுதுன்னா எவ்வளவு லாஸ்ல சேல் பண்றான்னா அவனோட செல்லிங் பிரைஸ் எவ்வளவா இருக்கும் 90 ரூபாவா இருக்கும். கெயின் பர்சன்டேஜும் இதே 10%ன்னு வச்சுக்கோங்க. அப்போ விற்கிறான்னா எவ்வளவு ரூபாவா இருக்கும் அவனோட செல்லிங் பிரைஸ் 110 rupees-ஆ இருக்கும். ஓகேங்களா கைஸ், இப்போ இந்த ரெண்டு பிரைஸ் உடைய ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. ரெண்டு செல்லிங் பிரைஸ் உடைய ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும் 110 plus 90 by 2, that is equal to 200 by 200 rupees. ஸோ அந்த ரெண்டு செல்லிங் பிரைஸ் உடைய ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா you will get cost price if profit percentage is equal to loss percentage. நான் புரியுதுங்களா கைஸ், profit percentage loss percentageக்கு ஈக்குவலா இருக்குன்னா அந்த ரெண்டு செல்லிங் பிரைஸ் உடைய ஆவரேஜ் எடுத்துட்டீங்கனாலே யூ வில் கெட் த காஸ்ட் பிரைஸ். அவ்வளவுதான். ஸோ ரெண்டு செல்லிங் பிரைஸ், அப்போ காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது என்னது கைஸ் 10,800 plus 13,200 divided by 2, that is 10,000 plus 13,000 is 23,000, 800 plus 200 is 1,000, so 24,000 by 2, that is equal to 12,000 அப்படிங்கிறது தான் அதோடைய காஸ்ட் பிரைஸ். அப்ப இது 12,000னா quantity 2 வந்து 13,000. So 12,000 is less than 13,000, right? So quantity 1 is less than quantity 2 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் guys. Okay, next question. Distance between A and B is 230 kilometer. Okay, Rahul and Prashant started their journey from A and B respectively. Rahul started his journey 1 hour before Prashant. Speeds of Rahul and Prashant are 50 kilometer and 30 kilometer per hour respectively. At what distance they will meet from point A அப்படின்னு கேக்குறாங்க. So Aன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, Bன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. இது எல்லாத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னதுன்னா 230 கிலோமீட்டர். ராகுல் வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்றான், பிரசாந்த் வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்றான். ஓகேங்களா கைஸ், ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்றாங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணும்போது அவங்களுடைய ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படிங்கிறது ரெண்டு ஸ்பீடை ஆட் பண்ணிக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபைனல் வாட் டிஸ்டன்ஸ் they will meet from பாயிண்ட் ஏல இருந்து எப்ப மீட் பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. ஸோ ராகுல் வந்து 1 hour முன்னாடியே
அவன் வந்து என்ன பண்றான், டிராவலை ஸ்டார்ட் பண்ணிடுறான் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 1 hour முன்னாடியே டிராவலை ஸ்டார்ட் பண்ணிடுறான்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னதுன்னா டைமை ஈக்குவலைஸ் பண்ணணும். 2 பேரும் ஒரே டைம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் கைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ 1 hour முன்னாடியே டிராவல் பண்ணியிருக்கானா 1 hourல இவன் எவ்வளோ டிராவல் பண்ணியிருப்பான்? ராகுலுடைய ஸ்பீடு என்னது? 50 km/h. ஸோ 1 hourக்கு 50 km டிராவல் பண்ணியிருப்பானா? ஸோ 1 hourக்கு 50 km டிராவல் பண்ணியிருக்கானா? அப்போ ரிமைனிங் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கைஸ் இருக்கு? 180 kilometers இருக்கு. இப்போ இவனும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்றான், இவனும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்றான் ஒரே டைம்ல. ஏன்னா 50 km அதில் டிராவல் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் தான் இவன் ஸ்டார்டே பண்றான். ஸோ இப்போ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்கு? 180 kilometers இருக்கு. நமக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட் டிஸ்டன்ஸ் தே வில் மீட் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலா என்னது? ஸ்பீட் இன்டூ டைம். டிஸ்டன்ஸ் உடைய ஃபார்முலா என்னது? ஸ்பீட் இன்டூ டைம். டைம் அப்படிங்கிறது எவ்வளவா இருக்கும்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கைஸ்? 180யா? இது பை டைம் அப்படிங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸ்பீட் அப்படிங்கிறது என்னது? ரிலேட்டிவ் ஸ்பீடு. ஆப்போசிட் டைரக்ஷன்ல வராங்கன்னா 50 + 30, ஸோ 80. இதுதான் என்னது? டைம் இன்டூ ஸ்பீடு. ஸ்பீட் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? எதோட ஸ்பீடை நீங்க எடுத்துக்கணும்? ஃப்ரம் பாயிண்ட் ஏ அப்படின்னு இருக்கிறதுனால ஏல இருந்து இருக்கிற ஸ்பீடை எடுத்துக்கோங்க. தட் இஸ் 50 km/h. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிக்கோங்க. 180/8 அப்படிங்கிறது நமக்கு 8ஆல கேன்சல் ஆகுமா கைஸ்? நோ, கேன்சல் ஆகாது. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்? 4 டேபிளால கேன்சல் ஆகுமானா? எஸ் ஆகும். 4 டேபிளாலனா 4 4s are 16, திருப்பி 20. ஸோ 45 × 5. 45 × 5 அப்படிங்கிறது 225. 225/2 அப்படிங்கிறது 112.5. எவ்வளோ கைஸ்? 112.5 அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. இது வந்து என்னது கைஸ்? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 112.5. ஆனா அது வாட் டிஸ்டன்ஸ் தே வில் மீட் ஃப்ரம் பாயிண்ட் ஏன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த 50 இதோட ஆட் பண்ணணுமா? ஸோ 50 + ஒரு 112.5. ஸோ இதோட ஆன்சர் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் கைஸ்? 50 + 112.5 அப்படிங்கிறதுனால 162.5 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஓகே, ஸோ லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். குவான்டிட்டி 2 என்ன கொடுத்துருக்காங்க? Reena is 7 years younger to Heena, whose age is 23 years. So Heena உடைய ஏஜ் என்னது? 23 years. Reena is 7 years younger to Heenaங்கிறாங்க. அப்போ இதோட -7 அப்படிங்கிறது என்ன கைஸ்? 23 - 5 அப்படிங்கிறது 18, ஸோ 16. ஓகேங்களா? அடுத்தது ரேஷியோ பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் திஸ் இஸ் ஹீனா. ஓகே, திஸ் இஸ் ரீனா. அடுத்தது ஹரின்னு ஒருத்தன் வரான். ஓகேங்களா? ஹரியை நான் இங்க எழுதிக்கிறேன். ஹரின்னு ஒருத்தன் வரான். ரேஷியோ பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் ரீனா அண்ட் ஹரி இஸ் 4:7. ஸோ இது 4x-னா இது 7x. 4x வந்து 16னா 4x × 4. அப்ப இதுவும் × 4 தானே கைஸ்? தட் மீன்ஸ் இவனோட ஏஜ் எவ்வளவா இருக்கும்? 28 இருக்கும். அவ்வளவுதான். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் த 3. 20 + 10 எவ்வளவு? 30. 30 + 20 எவ்வளவு? 50. அடுத்தது 8 + 6 எவ்வளவு? 14, 64. 64 + 3 எவ்வளவு? 67. ஸோ இந்த இடத்துல 67 போட்டுக்கோங்க. இப்போ குவான்டிட்டி 1ம் குவான்டிட்டி 2ம் ஈக்குவலா இருக்கு. ஸோ திஸ் ஒன் இஸ் த ஆன்சர் கைஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். Mithun sold a machine for rupees 24,816. Selling price கொடுத்திருக்காங்க with a discount of 6% on the labeled price and made a profit of 12.8%. Okay, what would have been the percentage profit, profit percentage, if the machine was sold without any discount on the labeled price அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஓகே கைஸ், ஃபைன். அதாவது நம்ம எப்பவுமே இது காஸ்ட் ப்ரைஸ்ன்னு வச்சுப்போம், இதை செல்லிங் ப்ரைஸ், இதை மார்க்டு ப்ரைஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா இதையும் நம்ம 100%ன்னு வச்சுப்போம், இதையும் 100% தான் அசியூம் பண்ணிப்போம் தேவையான இடத்துல. ஓகேங்களா? ஃபைன். ஸோ அவன் ஃபர்ஸ்ட் எவ்வளோ கொடுக்குறானா? சோல்ட் அ மெஷின் ஃபார் rupees இது வித் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 6% ஆன் த லேபிள்டு ப்ரைஸ். ஸோ 6% ஆன் த லேபிள்டு ப்ரைஸ்னா 100 - 6 எவ்வளவு? 94%. ஸோ இப்போ செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது எவ்வளவா இருக்கும்? 94% ஆஃப் மார்க்டு பிரைஸ் இருக்கும்போது அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? 12.8% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ 112.8% அப்படிங்கிறது பிளஸ்
12.8%. Correct தானே guys? 100 plus 12.8 எவ்வளவு? 112.8. அப்ப இங்க selling price எவ்வளவா இருக்கும்? 112.8%. ரெண்டு selling price equating we are equating the selling price. ஓகேங்களா guys? That is equal to 112.8% of cost price. அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருதுங்களா guys? ஆனா உங்களுக்கு என்ன தேவை? What would have been the percentage profit if the machine was sold without any discount? எதுவுமே discount கொடுக்கலன்னு 100% of marked price. So 100% of marked price is equal to எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த 94ல இருந்து 112.8 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80, just a minute please, ஆல்மோஸ்ட் ஒரு 18.8% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் 94% உடைய 10% எவ்வளவு? 9.4. 20% எவ்வளவு? 18.8. அப்போ இங்கேருந்து இங்க 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கா? எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அதே மாதிரி தானே இங்கேயும் நடக்கணும். Because that is the equality. ஓகேங்களா? Rule of equality. So 20% increase ஆயிருக்கணும். அப்போ எவ்வளவு ஆயிருக்கணும்? 120% of cost price. உங்களுக்கு என்ன question? Percentage profit அப்படிங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. அப்போ percentage profit அப்படிங்கிறது 100 plus 20%. அந்த 20% தானே guys percentage of the profit. So what is the percentage profit guys? 20 அப்படிங்கிறது தான் இதோடைய percentage of profit. புரியுதுங்களா guys? கான்செப்ட் புரியுதுங்களா? ஏங்க 100% மார்க்ட் பிரைஸ் அப்படிங்கிறது புரியுது இல்ல? ஏன்னா no discount, without any discount அப்படின்னா that is 100% of the marked price வச்சு அப்படியே சேல் பண்றோம். ஓகேங்களா? so what is the profit அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு guys profit? like 120% of cost price அப்படிங்கும் போது 100% அப்படிங்கிறதுல இருந்து 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. So profit percentage is 20 அப்படிங்கறதான் இதோடைய ஆன்சர் guys. Okay, so let me move on to the next question. அடுத்த question, the ratio between the three angles of the quadrilateral வந்துட்டு 9:4:6 அப்படிங்கிறாங்க. The value of the fourth angle of the quadrilateral is 56 degree. What is the difference between the largest and the third largest angle of the quadrilateral அப்படின்னு கேக்குறாங்க. Okay, fine guys. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா ratio between the three angles of the quadrilateral வந்து 9:4:6 அப்படின்னு இருக்குல்ல guys. ஜெனரலா 4 angle of the quadrilateral அப்படிங்கறது இது பண்ணீங்கன்னா மொத்தமா எவ்வளவு guys? 360 degree. அதுல fourth angle வந்து 56 degree அப்படிங்கறது கொடுத்துட்டாங்க. So 360 degree minus 56 degree அப்படிங்கறது என்னது guys? 304 degree. ஓகேங்களா? இது என்னது? அந்த 3 angles உடைய சம் வந்து இது. கரெக்டா? அந்த 3 angles உடைய ரேஷியோ கொடுத்திருக்காங்களா? சோ இந்த 3 ஆங்கிளே ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு? 9 plus 4 is 13. 13 plus 6 is 19. So 19 part உடைய value is 304 degree னா 1 part உடைய value is 304 by 19, that is 16. So 1 part உடைய value வந்து 16 degree. அப்போ first angle அப்படிங்கிறது எவ்வளவா இருக்கும்? 9 into 16, that is 144 degree. அடுத்தது வந்து 16 into 4, so 64 degree. 16 into 6, 96 degree. Fourth angle என்னது? 56 degree. What is the difference between the largest வந்து என்னது? இது third largest, இது first largest, இது second largest, இது third largest. So இதுக்கும் உள்ள difference என்னதுன்னு கேட்டிருக்காங்க. 140 minus 60ங்கிறது எவ்வளவு guys? 80 degree. So sorry, all these are degree guys. Okay, so this is degree, this is degree, sorry. So 80 degree அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா guys? Fine. So let me move on to the next. Okay, the next question பாத்தீங்கன்னா average age of 12 members வந்து 13 கொடுத்திருக்காங்க. If the two new persons are joined, then the average is increased by 4. Then find the age of the youngest person between the two new persons. Difference between their ages is 8 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? Fine guys. அதாவது average age of 12 members வந்து எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 13 கொடுத்திருக்காங்க. Okay. 30 if two new persons are joined. Okay, two new persons are joined, then the average is increased by 4 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த two new persons வந்து நான் x y ன்னு எடுத்துக்கிறேன். இவங்க தான் யாரு?
2 நியூ பர்சன்ஸ். ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேருடைய ஏஜ் சேர்ந்தாப்புல எவ்வளோ கேஸ் இருக்கும்? சேர்ந்தாப்புல எவ்வளோ இருக்கும்னா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 12 மெம்பர்ஸ் வந்து 30ங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 30 வந்து இருக்கு. அந்த 30ஓட 2 நியூ பர்சன்ஸ் சேர்றதுனால ஆவரேஜ் இன்னும் இந்த ஆவரேஜ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 4 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? 30 இந்த ஆல்ரெடி இருக்கிற 30 இன்டூ 2 எவ்வளோ கேஸ்? 60. இது என்னது? 30 இன்டூ 2ங்கிறது எவ்வளவு? 60 ஆயிடுது. ஓகேங்களா? இப்போ ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 12 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இப்போ +2 ஆகும்போது 14 மெம்பர்ஸ் ஆயிடுது. எவ்வளோ ஆயிடுது? 14 ஆயிடுது. ஸோ இப்போ 14 மெம்பர்ஸ்க்கு அந்த இது எவ்வளோ ஆவரேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வாட் இஸ் 14 இன்டூ 4 கேஸ்? 14 இன்டூ 4 எவ்வளவு? 56. ஸோ இதுதானே இவங்களுடைய சம் ஆஃப் த ஏஜஸா இருக்கும். 60 + 56 அப்படிங்கிறது எவ்வளோ கேஸ்? 116. டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏஜஸ் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்களா? x minus y is equal to 8. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணீங்கன்னா 2x is equal to 116 plus 8. That means 124ன்னு வரும். அப்போ x-ஓட வேல்யூ is equal to 62. அதை இதுல சப்ஸ்டியூட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 62 plus y is equal to 116. அப்போ y-ஓட வேல்யூ is equal to 116 minus 62. 110 minus 60 அப்படிங்கிறது எவ்வளவு? 50. 6 minus 2 is 4. So y-ஓட வேல்யூ is 54. Find the age of the youngest person between the two new persons. இது ரெண்டுல யாரு யங்? இவன் தான். அவனோட ஏஜை கேட்டிருக்காங்க. ஸோ 54 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா கைஸ்? இது வந்து ஆல்ரெடி 30 வந்துட்டு ஆவரேஜ் இருக்கு. ஸோ அதுல இந்த ரெண்டை நான் மல்டிப்ளை பண்றேன். நெக்ஸ்ட் புதுசா 2 பேர் ஆட் ஆயிருக்கா? புதுசா 2 பேர் ஆட் ஆகும்போது டோட்டலா 14 மெம்பர்ஸ். ஆவரேஜ் 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். A is to B வந்து 3 is to 11. B is to C வந்து 9 is to X. A, B, C மூணுமே கண்டினியூடு ப்ரொபோர்ஷன்ல இருக்கும்போது வேல்யூ ஆஃப் X என்ன அப்படிங்கிறாங்க. தட் மீன்ஸ் 3/11 is equal to 9/Xன்னு எடுத்துக்கலாமா? இதுவும் கேன்சல் பண்ணா 3யா? அப்ப X இங்க போயிடும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண X-ஓட வேல்யூ is equal to 33 is answer. ரொம்ப 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 சிம்பிளான ஒரு கொஸ்டின் கைஸ். ஓகே, பட் கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா ஈஸியா பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின். The population of the town was 220,000 2 years ago. Due to migration to big cities, it decreases every year at the rate of 16%. What is the present population of the town? So 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு இருந்திருக்கு? 220,000 இருந்திருக்கு. இப்ப கரண்ட்ல என்னதுன்னா 2 வருஷத்துக்கு 16% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. 100ல இருந்து 16% கம்மி பண்ணா எவ்வளவு? 84/100 into 84/100. So இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகும். இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆகும். இப்போ 22 into 84 into 84. 22 அப்படிங்கிறது இட்ஸ் 11 மல்டிபிள். ஸோ 11 மல்டிபிளா இருக்கும்போது உங்களுக்கு ஆன்சரும் கண்டிப்பாவே 11 மல்டிபிளா தான் இருக்கணும். அடுத்தது 84. 8 plus 4 எவ்வளவு? 12. ஸோ திஸ் இஸ் 3 மல்டிபிள். அண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா என்னது கைஸ்? It is also a 3 multiple. 2 3 multiple multiply பண்ணீங்கன்னா you will get a 9 multiple, right? 3 multiple into 3 multiple is you will get a 9 multiple. So the answer must be a 9 multiple and 11 multiple. 9 multiple na enadhu guys? Sum of digits add பண்ணனும். அது 9 multiple ஆ இருந்ததுன்னா 9 multiple. 11 multiple na alternate digits நீங்க add பண்ணனும். 5 plus 1 எவ்வளவு guys? 6. 6 plus 3 எவ்வளவு? 9. 5 plus 2 எவ்வளவு? 7. 7 plus 2 எவ்வளவு? 9. So this is the 11 multiple. 9 multipleாவும் இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. 5 plus 1 எவ்வளவு? 6. 6 plus 5 எவ்வளவு? 11. 11 plus 2 எவ்வளவு? 13. 13 plus 3 எவ்வளவு? 16. 16 plus 2 எவ்வளவு? 18. 18 is a 9 multiple. So இதுக்கு 11 multiple and 9 multiple. So definitely இதுதான் ஆன்சரா இருக்கணும். ரிமைனிங் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காது. புரியுதுங்களா? You should check. You guys do that. ஏன்னா 2-3 ஆன்சர் 11 மல்டிபிளா 9 மல்டிபிளா இருக்குன்னா நீங்க ப்ராப்பரா மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. புரியுதுங்களா கைஸ்? ஓகே கைஸ், அடுத்த கொஸ்டின் 3 persons A, B and C. Sorry guys. Okay.
3 persons A, B and C invested a total amount of 77,000 in a business. Okay. Investment of B is 20% less than A and investment of C is 60% more than B. Find the sum of the shares of A and C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? A, B, C. A விட B வந்து 20% லெஸ்னா A வை 100% வச்சுக்கிறேன். இதை விட 20% லெஸ்னா 100 minus 20%. And investment of C is 60% more than B. இதோட 60% அப்படிங்கிறது என்னது? 6 into 8, that is 48. So இதோட plus ஒரு 48% ஆட் பண்ணீங்கன்னா say 80 plus 48 அப்படிங்கிறது 128%. அவ்வளவுதான் கைஸ். இப்போ இதை ரேஷியோ ஃபார்மேட்ல கொண்டு வாங்க. பெர்சன்டேஜ் அடிப்பட்டுரும். அடுத்தது 4 டேபிளால கேன்சல் பண்ணீங்கன்னா இது 25 ஆயிடும், இது 20 ஆயிடும், இது 32 ஆயிடும். அவ்வளவுதான் கைஸ். இதுக்கு மேல இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இது மொத்தமும் சேர்ந்து அவங்க கிட்ட எவ்வளவு இருக்கான்? 77,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களாம். 25 plus 20 எவ்வளவு? 40. 40 plus 32 எவ்வளவு? Sorry, 25 plus 20 is 45. 45 plus 32 is 77. So 77 part உடைய வேல்யூ என்னது? 77,000. அப்போ 1 part உடைய வேல்யூ is 1000. உங்களுக்கு என்ன கைஸ்? sum of shares of A and C. 25 plus 32. 25 plus 30 எவ்வளவு? 55 plus ஒரு 2 57. அப்போ 57 part is equal to 57,000 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். அவ்வளவுதான். It's as simple as that. Okay. அடுத்த question. If the 23-year-old person is replaced by a new person, then the average age of 34 persons increases by 2. What is the age of the new person அப்படின்னு கேக்குறாங்க. இங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் நடக்குது. ஒருத்தவங்க போனதுக்கு அப்புறம் லைக் எப்படி சொல்றது கைஸ், புதுசா ஆட் ஆகல. ஒருத்தவங்க போறாங்க, இன்னொருத்தவங்க வந்துடுறாங்க. ஸோ த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ரிமைன்ஸ் த சேம். ஓகேங்களா கைஸ்? ஸோ ஏஜ் ஆஃப் த நியூ பர்சன் அப்படிங்கிறது பழைய பர்சனுடைய ஏஜ் பிளஸ் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த 34 பர்சன்ஸும் இன்க்ரீசஸ் பை 2 அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 34 பர்சன் இன்க்ரீசஸ் பை 2னா ஒவ்வொரு பர்சன், ஸோ 34 பர்சன் இன்டூ 2. So 23 plus 34 into 2 is 68. 20 plus 60 is 80. 8 plus 3 is 11. So 91 years அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? ஃபைன் கைஸ், எனக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். 15 சம்ஸ் பார்த்துருக்கோம். எதுலையாவது ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஒரு மொபைல் ஆப்ல போயிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எனி டைம் யூ கேன் சாட் வித் மீ. ஸோ அதை சாட் பண்ணி கூட நீங்க எனக்கு இமீடியட்டா கேட்கலாம். இமீடியட்டா கூட நான் உங்களுக்கு அதை ஃபுல்லாவே கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் உங்களுக்கு அதை தாண்டி இல்ல எனக்கு பேசிக்ஸ்ல இன்னும் தரவு பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கோர்ஸ் இருக்கு, இதை இப்போ பர்ச்சேஸ் ப்ளீஸ். ஓகே, மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.